இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க, ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். வேணுன்னா போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு, வேண்டாம்னா விட்டுடலாம். இப்போ முந்திரியை வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு. நான் ஒரு அளவுக்கு சேமியா எடுத்துகிட்ருக்கேன். இப்போ கடுகு வெடிச்சோன்னா இதில் கடலைப்பருப்பு செவந்தோடனே கொஞ்சம் இஞ்சி. இந்த உப்புமாலாம் பண்ணி கொடுத்தா எங்கள் ஐயாலாம் என்ன செய்வாங்கன்னா வந்து சர்க்கரை வச்சே சாப்பிட்ருவாங்க. இப்போ இதில் 2 பச்சை மிளகா இஞ்சி போட்டோன்னே கொஞ்சம் வெங்காயம் நீட்டு வாகில் தான் அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம் ஏன்னா சேமியா உங்களுக்கு நீட்டாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீட்டு வாகிலே அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு ரொம்ப வதங்க வேணாங்க. அந்த கண்ணாடி பதம் வந்தோடனே வெங்காயம் வந்தோடனே இதில் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். கருவேப்பில் ஒரு கிளாஸ் சேமியா எடுத்துருக்கேங்க, இல்லைன்னா ஒரு ஆழாக்குன்னு கணக்கு வச்சுக்கோங்க. அதான் நான் சேமியா எடுத்திருக்கேன். இப்போ இந்த சேமியா கொஞ்சம் வறுத்துக்கலாம் இந்த எண்ணெயில். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதுலேயே போட்டுடலாம் இப்போயே, ஏன்னா தண்ணி ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அது கலந்து விடுறது. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரைங்க, அதையும் போட்டுக்கலாம். எனக்கு கல்கண்டு கலந்துருக்கு சர்க்கரையில், அதனால் கல்கண்டும் 2-3 விழுகுது. இதில் உப்பு சர்க்கரை ரெண்டுமே போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அது சுட வச்சு வச்சுருக்கேங்க. எண்ணெய் அவ்வளோதான். 1.25 அப்படி ஊற்றுனீங்கன்னா தண்ணிக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த உப்புமா உதிரியாக வரும் நல்லா இது மாதிரி. இப்போ இது மூடி வச்சா கரெக்டான பதத்தில் உங்களுக்கு வெந்துடும். இது உங்களுக்கு வந்து வெள்ளையாக வேண்டாம், கலராக வேணால் நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் லைட்டாக. இப்போ பாருங்கள், மூடி திறந்து வச்சு ஒரு கிண்டு கிண்டிக்கணும். பாருங்கள், மூடி வச்சு கரெக்டாக வெந்துருச்சு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு உதிரியாக இருக்கும் லைட்டாக ஆறணுன்னு உப்புமா. இதில் நீங்கள் நெய் வேணாலும் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் தேங்காய் பூ. அந்த லைட்டாக சர்க்கரை போடுறது எதுனா ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு வேண்டான்னா அது கூட விட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை தூவிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த உப்புமா. ஆறுனா அப்படி உதிரி ஆயிரும். அது கரெக்டாக ஒரு கிளாஸ் சேமியாக்குங்க, ஃபுல் சேமியாக்க 1.25 கிளாஸ் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும் உங்களுக்கு. இப்போ எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்குங்க. இதில் துவரம்பருப்பு சட்னி தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், செவந்துருச்சு பாருங்கள். இதில் பூண்டு பல், நான் பெரிய பூண்டு ஒரு 3 பூண்டு எடுத்து நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 10 பூண்டு பல் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது நாட்டு பூண்டு. இப்போ இதில் 2 பச்சை மிளகா, ஒரு 3 வரமிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் இவ்வளோ வேண்டான்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இதில் வெங்காயம் 3 வெங்காயங்க வெட்டி வச்சுருக்கேன். 3 வெங்காயம் இதையும் போட்டு ஓரளவுக்கு நல்லாவே வதக்கலாம். இதை கொஞ்சம் புளி போட்டிருக்கேங்க. கொஞ்சம் வெங்காயம் வதங்கினோன்னே பெருங்காயங்க. இப்போ 2 பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் நான். இதை போட்டுடலாம், வதக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு தக்காளியை குழைய வதக்கலாம். உப்பு போட்டேன், கொஞ்சம் குழைய வதக்கலாம். அதை இப்போ தக்காளி நல்லா குழஞ்சிருக்குங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சோண்டு தான், ரொம்ப போட்டுறாதீங்க. அப்புறம் கொத்தமல்லி வந்து உங்களுக்கு டாமினேட் பண்ணி இது அந்த வாசனை ஜாஸ்தியாயிரும். இது துவரப்பருப்பு வாசனை தான் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது குறைன்னு அரைக்க வேண்டியது தாங்க. நீங்கள் பார்த்ததுக்கு இப்போயே எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். முதல் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு குழகுழப்பு தெரியும், தான் அதோட தன்மை குழகுழப்பு. ஆறணுன்னா உங்களுக்கு உதிரியாயிரும். ஆறணுன்னா ரொம்ப ஆற வேணாம், நீங்கள் சூடாக எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னாவே ரொம்ப நல்லாயிருக்கும்.